மற்றும் ஒரு அண்மை செய்தி. நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி கைது அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சிறை வார்டன் உள்ளிட்ட 3 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதியான மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் கட்டி வைத்து சித்திரவதை செய்து அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மனின் உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்தது பிரேத பரிசோதனையில் அம்பலமானது. அதனைத் தொடர்ந்து கைதான சிறை வார்டன் உள்ளிட்ட 3 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் அளித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி கைதி அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சிறை வார்டன் உள்ளிட்ட 3 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதியான மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் கட்டி வைத்து சித்திரவதை செய்து அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரின் உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்தது பிரேத பரிசோதனையில் அம்பலமானது. சிறை வார்டன் ஜெகன், 2ஆம் நிலை காவலர் சிவகுமார், தலைமை சிறை காவலர் சுரேஷ் ஆகிய 3 பேர் நாகர்கோவில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சிறை வார்டன் உள்ளிட்ட 3 பேரையும் நாங்குநேரி சிறையில் அடைக்க நாகர்கோவில் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தி உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி கைதி அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சிறை வார்டன் உள்ளிட்ட 3 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதியான மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் கட்டி வைத்து சித்திரவதை செய்து அடித்து கொலை செய்யப்பட்டார். அவரின் உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்தது பிரேத பரிசோதனையில் அம்பலமானது. சிறை வார்டன் ஜெகன், 2ஆம் நிலை காவலர் சிவகுமார், தலைமை சிறை காவலர் சுரேஷ் ஆகிய 3 பேர் நாகர்கோவில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சிறை வார்டன் உள்ளிட்ட 3 பேரையும் நாங்குநேரி சிறையில் அடைக்க நாகர்கோவில் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தி உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.